சுலபமா பரவிடும் மக்கள் மத்தியில. ஆறில் குரு ஊரில் பகை அப்படிங்கிற அந்த பழமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஜோசியமே தெரியாத கூட அதை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அதே மாதிரி 10ல குரு பதவி பறிபோகுன்றது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. உண்மையா எல்லாருக்கும் பதவி பறிபோகுமா? 10ல் குரு வந்தா பதவியை பறிச்சுன்றது எல்லா ராசிக்கும் பொருந்துமா? 12 ராசிக்கும் அப்படித்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா சில விஷயங்கள்லாம் ஒரு ராசிக்கு பொருந்தும், ஒரு சில ராசிக்கு பொருந்தாது. எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி பலனை எல்லா கிரகங்களும் கொடுக்காது. ஒரு ராசிக்கு கொடுக்கிற பலன் வேற மாதிரி இருக்கும், இன்னொரு ராசிக்கு கொடுக்கிற பலன் வேற மாதிரி இருக்கும். எல்லா ராசிக்கும் இந்த இடத்துக்கு வந்தாலே இப்படித்தான் நடக்கும், குரு இங்க வந்தா அப்படித்தான் நடக்கும், சனி அங்க வந்தா அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கறத ஒட்டுமொத்தமா அப்படியே சொல்லக்கூடாது. அந்த ராசிக்கு இது என்ன வேலை செய்யும், அந்த ராசிக்கு இது என்ன ஆதிபத்தியம், எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப சிம்ம ராசிக்கு எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி? குரு. குரு 5 குடையவன், குரு புண்ணிய ஸ்தானாதிபதி, பெரிய யோகம். அதே நேரத்தில் குரு 8 குடையவன், அஷ்டமாதிபதி. இந்த பழமொழி எப்படி வந்திருக்குன்னா, 8 குடையவன் 10ஆம் இடத்திற்கு வந்தால் அந்த பதவியை நாசம் பண்ணும் அப்படிங்கறதுதான் இந்த பழமொழி வந்ததற்கான காரணம். நான் இன்னொரு சொல்றேன். அப்ப 5 குடையவன் 10க்கு வந்தால் பதவி கிடைக்கும் என்பது சரியா? 5 குடையவன் 10ஆம் இடத்திற்கு வரலாம், ஆனால் 8 குடையவன் வரக்கூடாது. இது ரெண்டுமே இருக்கு, 2 போர்ட்ஃபோலியோ இருக்கு. 5க்கும் அதிபதி, 8க்கும் அதிபதி. அப்ப பதவியை கொடுக்குமா எடுக்குமா? பதவியை கொடுக்குமா கெடுக்குமா? ஒரு சின்ன டிஃபரன்ஸ். கொடுக்குமா கெடுக்குமா? பதவியை கொடுக்குமா பதவியை கெடுக்குமா? ஏன்னா 5 குடையவன் பதவியை கொடுக்க வேண்டும், 8 குடையவன் பதவியை கெடுக்க வேண்டும். ரெண்டுமே பண்ணணுமே. இப்ப என்ன பண்றது? ஏன்னா ஒண்ணுதானே பண்ண முடியும். ஒன்னா பதவியை கொடுக்க முடியும் அல்லது பதவியை கெடுக்க முடியும். அவரே பதவியும் கொடுக்கணும் பதவியை கெடுக்கணும்னா எப்படி முடியும்? இதுதான் இப்போ முக்கியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம். என்ன செய்யும் குரு? என்ன செய்யும்? குருவின் பலன் என்னத்தை செய்யும்? குரு சிம்மத்திற்கு நன்மை செய்யுமா செய்யாதா? சிம்மத்திற்கு நன்மை செய்யும் கிரகம் 5 குடையவன் என்பதால் அது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. எனவே அது பதவியை கெடுக்காது, பதவியை கொடுக்கும். புதுசா பதவி கிடைக்கும். சிம்ம ராசிகளாம் புதுசா பதவிகள்லாம் கிடைக்கும். அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீரென பதவிகளை கொடுப்பார்கள், புதிய பொறுப்புகளை கொடுப்பார்கள். உங்கள் அலுவலக உங்களுடைய உரிமையாளர் யாரோ டாப் மோஸ்ட் பொசிஷன்ல உங்க கம்பெனியில யார் இருக்காங்களோ அவங்க இப்ப என்ன பண்ணாங்க, ஒரு புதுசா ஒரு விங் ஒன்று ஓபன் பண்ணுவாங்க. புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் விங். அதுக்கு உங்களை ஹெட்டா போடுவாங்க. அதுக்கு யார ஹெட்டா போடலாம்னு யோசிப்பாங்க. அப்ப உங்க பேர் தான் உங்களுக்கு கரெக்டான படம். ஏன்னா நீங்க வேரியஸ் பொசிஷன்ல இருந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு இந்த கம்பெனியோடைய பத்தி இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரியும், எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது உங்க பேர்ல கம்பெனிக்கு ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, ஃபெய்த் உண்டு. அதனால உங்களை ஒரு பெரிய பொறுப்பிலே அமர்த்துவார்கள், புதிய பதவி கிடைக்கும். இதுதான் பலன். சார் 10ல குரு வந்தா பதவியை பறிப்பான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, நீங்க பதவி புதுசா பதவி கிடைக்கும்ன்றீங்க. நாம இருக்கிற பதவி போயிடும்ல, மாற்றம் தானே அது. பதவி மாற்றம் தான் நிகழும். சுத்தமா பதவியே இல்லாம சும்மா உட்காருவீங்கன்ற அர்த்தம் அல்ல. அது வேற ராசிக்கு வேணா அப்படி நடக்கலாம் 10ல குரு வரும்போது. ஆனா சிம்ம ராசிக்கு பதவியில் மாற்றம் நிகழும், நல்ல மாற்றம், பதவி உயர்வு. You will go to a better position, higher level, better position and higher level. அதுதான் இப்ப இங்க முக்கியமான விஷயம். உங்களை இருக்கிற பதவியில கீழே இறக்க மாட்டாங்க, பதவி விட்டு துரத்த மாட்டாங்க. இது ரெண்டும் கிடையாது. பதவி இறக்கம் கிடையாது, பதவி லாஸ் ஆகாது. அதுலயே இல்ல சார் போயிடுச்சு, பதவி பறி போயிடுச்சு, அந்த ஸ்டேஜ் இல்ல. பதவியிலே மாற்றம், சின்ன மாற்றம், அது நல்ல மாற்றம். உங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க, உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும், உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும், உங்களை எல்லோரும் போற்றுவார்கள், உங்களை பாராட்டுவார்கள். உங்கள் மீது விரோதமாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது உங்களோடு நட்பு பாராட்டுவார்கள், நட்பாக இருக்க வேண்டும் என பழகுவார்கள். அதனால இது ஒரு நல்ல நேரம், மிக மிக நல்ல நேரம். இந்த பார்வை என்னென்ன நன்மைகளை செய்யும்? 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் நடைபெறும். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், வாழ்க்கை துணைக்கு யோகம். நீங்க ஒரு ஆணாக இருந்தா உங்க ஒய்ஃபுக்கு வேலை கிடைக்கும், நீங்க ஒரு பெண்ணாக இருந்தா உங்க ஹஸ்பண்டுடைய பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், குழந்தை பாக்கியம் ஏற்படும், பிள்ளைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கும். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் சகோதர சகோதரிகள் நன்றாக இருப்பார்கள். இவ்வளவு நன்மைகள் செய்யும். இந்த 3 இடத்தை பார்க்கறதே ஒரு பெரிய விசேஷம். 3, 5, 7, 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இதெல்லாம் பார்க்குது குரு. ஸோ பெரிய யோகம், ரொம்ப நல்லா இருக்கும். எந்த கோயிலுக்கு போய் குருவை வழிபடுறோம் அப்படின்னா, நஞ்சங்கோடு
நஞ்சுண்டேஸ்வரர், நஞ்சங்கூடு. நஞ்சங்கூடுங்கிறது வந்து வெஸ்ட் கோஸ்ட் கிட்ட இருக்கு. கர்நாடகா, இன்டீரியர் கர்நாடகாவில் போகணும். ட்ரெயின் கேரளா வழியா போய் கர்நாடகா போகும். வெஸ்ட் கோஸ்ட்ல போனா அங்க போகும். நஞ்சங்கூடுன்னு ஒரு ஊர். நஞ்சங்கூடுல நஞ்சுண்டேஸ்வரர் அப்படின்னு சுவாமி சிவனுடைய திருநாமம் நஞ்சுண்டேஸ்வரர். ஏன்னா நஞ்சை உண்டார் இல்லையா, அதான் நஞ்சுண்டேஸ்வரர். அதனாலதான் நஞ்சங்கூடுன்னு அதுக்கு பேர். நஞ்சுண்டான் காடு அப்படிங்கிறது நஞ்சங்கூடா மறுவிடுச்சு பிற்காலத்துல. நஞ்சுண்டான் காடு அது. நஞ்சுண்டான்னா யாரு? சிவபெருமான். நஞ்சுண்டான், நஞ்சை உண்டவர். அந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி கீழே 14 சிஷ்யர்கள் இருப்பாங்க. வேற எங்கேயுமே கிடையாது. தட்சிணாமூர்த்தி கீழே 4 பேர் இருப்பாங்க. சனகாதி முனிவர்கள் 4 பேர் அவர் உபதேசம் பண்ணிட்டு இருப்பாரு. மௌன குருவாக கல்லால மரத்தடியிலே தட்சிணாமூர்த்தி அமர்ந்து கொண்டு, ஆலமரத்தடியிலே குரு அமர்ந்து கொண்டிருப்பார். குரு சற்று இளையவர் போல் காட்சியளிப்பார். சீடர்கள் பார்த்தால் வயதானவர் போல் இருப்பார்கள். அவர்களுக்கு சனகாதி முனிவர்கள் என்று பெயர். 4 சீடர்களுக்குத்தான் அவர் உபதேசம் செய்வது நம்ம எல்லா கோவில்லையும் பார்த்திருக்கோம். சில கோவில்ல சீடர்களே இல்லாம கூட தனியா தட்சிணாமூர்த்தி உட்காந்துருப்பார். யோகாசனத்துல இருந்தாக்கா அங்க சீடர்கள் இருக்க மாட்டாங்க. யோக தட்சிணாமூர்த்தின்னு பேர் அதுக்கு பேர். ஆனால் பொதுவாக 4 சீடர்கள் இருப்பார்கள். ஆனா இந்த நஞ்சங்கூடு தலத்திலே குருவுக்கு ரொம்ப விசேஷம், ரொம்ப விசேஷமான கோவில். அங்க என்னன்னா 14 சீடர்கள் உட்காந்துருக்காங்க. தட்சிணாமூர்த்திக்கு கீழே 14 சீடர்கள் அங்க மட்டும்தான் இருக்காங்க. உலகத்திலே வேற எந்த கோவிலையும் கிடையாது. 14 சீடர்களோடு தட்சிணாமூர்த்தி காட்சி அளிக்கும் ஒரே தலம் நஞ்சங்கூடு, நஞ்சுண்டேஸ்வரர் கோவில். கூகுள்ல போய் நஞ்சங்கூடுன்னு தோட்டாலே வந்துடும், உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் வரும். ரொம்ப விசேஷமான தலம். தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம். குரு வழிபாட்டிற்கு மிக முக்கியமான தலம். வியாழக்கிழமையில அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும். இது 12 ராசிக்கு இந்த கோவிலுக்கு போறது நல்லது. இப்ப நான் சொல்றது சிம்ம ராசிக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன். சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா போகணும், கம்பல்சரியா போகணும், கட்டாயமாக போக வேண்டும். மற்ற ராசிக்காரர்களும் போகலாம். மற்ற 11 ராசிக்காரர்களுமே இங்க போய் நஞ்சங்கூடுல போய் அந்த தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கும். வீட்டுல மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணத்தில் பிரச்சனை இருந்தால் நஞ்சங்கூடு போயிட்டு வந்தால் அந்த பிரச்சனை தீரும். எனவே போயிட்டு வாங்க. திருமணம் சம்பந்தமான பிரச்சனை, திருமணத்திற்கு முன்பு பிரச்சனையா, இல்ல திருமணம் ஆன பிறகு பிரச்சனையா, இல்ல 2வது திருமணம் நடக்கலையா, இல்ல 2வது திருமணமும் பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் சரி அங்க போயிட்டு வாங்க, சரியாகும். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான கோவில் நஞ்சங்கூடு. நஞ்சங்கூடுல நஞ்சுண்டேஸ்வரர் சிவன் கோவில். அங்கு உள்ள தட்சிணாமூர்த்தி வேறு எங்கும் இல்லாத விதமாக ஒரு திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார், அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அங்க போய் தரிசனம் செய்துவிட்டு வரும். உங்க எதிர்பார்ப்பு என்ன? அதெல்லாம் நடக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் இறைவனிடம் சொல்லுங்கள். மனமுறை